வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் உணர்ச்சி ததும்ப பேசிய ஜனாதிபதி இனி ஒரு யுத்தத்திற்கு இடமளிக்க முடியாது என வலியுறுத்தல். உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காணிகளை விடுவிக்குமாறு ஜனாதிபதிக்கு கடிதம். வலி வடக்கு காணிகள் விடுவிப்புக்கான அமையத்தினருக்கு போலீசாரால் அச்சுறுத்தல். மன்னாரையும் புத்தளத்தையும் இணைக்க புதிய திட்டம். கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு விசேட பாதுகாப்பு. தபால் மூல வாக்களிப்பு திகதியில் திருத்தம். தேர்தல் பிரசார கூட்டத்தில் மோதல், 6 பேருக்கு பிணை. காலியில் தமிழ் குடும்பம் மீது தாக்குதல், ஐவர் வைத்தியசாலையில் 9 பேர் கைது. தொடர்வன உள்நாட்டு செய்திகள். யாழ்ப்பாணத்தில் உணர்ச்சி ததும்ப பேசிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இனி ஒரு யுத்தத்திற்கு இடமளிக்க முடியாது என குறிப்பிட்டார். பாதுகாப்பு எனும் போர்வைக்குள் மக்களின் காணிகளை கைவசம் வைத்திருக்க எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் உரிமை இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வெற்றி நமதே ஊர் எமதே மக்கள் பேரணி தொடரின் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி பெரும் உணர்ச்சி பூர்வமாக தனது கருத்துக்களை முன்வைத்தார். பாதுகாப்பு காரணங்களுக்காக பொதுமக்களின் காணிகள் கையகப்படுத்தப்பட்ட போதிலும் அவை தற்போது விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் ஜனாதிபதி மற்றும் அலரி மாளிகையை அண்மித்த வீதிகள் பொதுமக்கள் பாவனைக்காக தற்போது திறக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் வடக்கிலும் மூடப்பட்டிருக்கக்கூடிய பொது வீதிகள் கட்டம் கட்டமாக திறக்கப்படும் எனவும் ஜனாதிபதி கூறினார். விடுவிக்கப்படக்கூடிய அனைத்து காணிகளும் விரைவில் விடுவிக்கப்படும் எனவும் அவற்றில் சுதந்திரமாக குடியேறவும் விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் முடியும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இன்னும் ஒரு யுத்தம் நடைபெறக்கூடாது என்பதை அடிப்படையாக கொண்டே தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்ட பிள்ளைகள் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தால் அது தொடர்பில் தேடி ஆராய்ந்து உண்மைகளை தெரிவிப்பது அரசாங்கத்தின் கடமை எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் நாளாந்தம் அனுபவிக்கும் வேதனைகளை நன்கு அறிந்தவன் என்ற வகையில் விரைவில் இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதியிடம் கோரிக்கை முன்வைப்பதற்கான ஊடக சந்திப்பை நடத்த சென்ற வலி வடக்கு காணிகள் விடுவிப்புக்கான அமையத்தினரை போலீசார் அச்சுறுத்தியுள்ளனர். காணி விடுவிப்பு தொடர்பில் ஜனாதிபதியிடம் கோரிக்கை வைப்பதற்காக ஊடக சந்திப்புக்கு வந்தவர்களை அச்சுறுத்தும் வகையில் போலீசார் செயற்பட்ட சம்பவம் ஒன்று யாழில் இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்தில் விடுவிக்கப்படாத காணிகள் தொடர்பாக வலி வடக்கு காணிகள் விடுவிப்புக்கான அமையம் என்ற அமைப்பின் ஏற்பாட்டில் வசாவிளான் சந்தியில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. ஊடகவியலாளர் சந்திப்பு ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அங்கு வந்த பெலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீசார் ஊடக சந்திப்புக்கு வந்திருந்தவர்களுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டனர். இது உயர் பாதுகாப்பு வலயம் எனவும் இங்கு கூட்டம் கூட முடியாது எனவும் ஊடக சந்திப்பு ஏற்பாட்டாளர்களுடன் பெலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி முரண்பாட்டில் ஈடுபட்டார். தாம் எமது காணிகள் விடுவிப்பை வலியுறுத்தி ஊடக சந்திப்பை நடத்தவே வந்ததாகவும் போராட்டத்தில் ஈடுபடவில்லை எனவும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இதனை அடுத்து அங்கு ஊடக சந்திப்புக்கு வந்திருந்தவர்களின் தேசிய அடையாள அட்டையை வாங்கி பெயர்களை பதிவு செய்த போலீசார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தவர்களை காணொலி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டனர். இவற்றை காணொலியை எடுத்த ஊடகவியலாளர்களையும் போலீசார் மற்றும் போலீஸ் புலனாய்வாளர்கள் அச்சுறுத்தும் வகையில் காணொலி எடுத்தனர். ஊடகவியலாளர் சந்திப்பை முடித்து விரைவாக செல்லுமாறு அங்கு வந்திருந்தவர்களுடன் போலீசார் தொடர்ச்சியாக தர்க்கத்தில் ஈடுபட்டிருந்தனர். உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காணிகளை விடுவிக்குமாறு வலி வடக்கு காணிகள் விடுவிப்புக்கான அமையம் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளது.
35 வருட காலமாக உயர் பாதுகாப்பு வலயம் எனும் பெயரில் இலங்கை அரசினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களின் காணிகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்டதற்கு அமைய உடனடியாக காணிகளை விடுவிக்குமாறு வலிவடக்கு காணிகள் விடுவிப்புக்கான அமையம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் வலிவடக்கு காணிகள் விடுவிப்பிற்கான அமையமானது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு கடிதம் ஒன்றினை எழுதியுள்ளது. யுத்தம் முடிந்து 15 ஆண்டு காலம் முடிவடைந்தும் 5வது ஜனாதிபதி மாற்றமாகியும் 4வது பாராளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டும் பல வாக்குறுதிகள் வழங்கியும் இதுவரை சுமார் 2900 ஏக்கர் காணிகளை முழுமையாக விடுவிக்கப்படவில்லை என குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 10ஆம் தேதி பலாலி வீதியின் ஒரு பகுதி நிபந்தனைகளுடன் பகல் நேரத்தில் மட்டும் திறந்து வைக்கப்பட்டதை வரவேற்பதாகவும் கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் 2018ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசின் ஆட்சியில் தேசிய பாதுகாப்பு குழுவின் அனுமதி பெறப்பட்ட காங்கேசந்துறை, மயிலிட்டி, பலாலி போன்ற கிராமங்களில் விடுவிக்கப்பட இருந்த சுமார் 500 ஏக்கர் காணிகளில் 50 ஏக்கர் காணிகள் மட்டுமே இதுவரை மக்களின் தேவைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த காணிகளை மக்கள் முழுமையாக அனுபவிக்க முடியாத நிலையில் இராணுவ கெடுபிடிகள் தொடர்ந்தும் நீடிப்பதாக குறித்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் நடப்பதற்கு முன்பு அரசாங்கம் உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருக்கும் மக்களின் காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என வலிவடக்கு காணிகள் விடுவிப்பிற்கான அமையம் வலியுறுத்தியுள்ளது. மன்னாரையும் புத்தளத்தையும் இணைக்கும் புதிய திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மன்னாரில் தெரிவித்துள்ளார். இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் மன்னாரிலிருந்து தமிழ்நாடு ராமேஸ்வரத்திற்கான பயணிகள் படகு சேவையை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். மன்னார் பஜார் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். இதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். மேலும் மன்னாரில் காற்றை கொண்டு மின் உற்பத்தி செய்யக்கூடிய வசதிகள் அதிகமாக காணப்படுவதாகவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். ஆனால் கடந்த காலங்களில் சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொள்ளாமல் குறித்த திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்தமையினால் குறித்த திட்டங்கள் அனைத்தும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டினார். எனவே எதிர்காலத்தில் மக்களின் கருத்துக்களை அறிந்து கொண்டு சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் குறித்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்தார். மேலும் எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் மேலதிகமாக 4 லட்சம் நபர்களுக்கு அஸ்வஸ்ம நிவாரணம் வழங்கப்படும் எனவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். புதிய அணுகுமுறை மூலம் மன்னாரையும் புத்தளத்தையும் இணைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இந்த பாதையை திறப்பதன் மூலம் புத்தளத்திற்கான தூரம் சுமார் 90 கிலோமீட்டர் குறையும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அத்துடன் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் அழிவுகரமான திட்டங்களை அனுமதிக்க மாட்டோம் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். மக்களுக்கு வசதியை வழங்குவது அரசாங்கத்தின் கடமை எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு மத அனுஷ்டானங்களை நடத்தும் தேவாலயங்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு மத அனுஷ்டானங்களை நடத்தும் தேவாலயங்களுக்கு விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளை இலங்கை போலீஸ் அறிவித்துள்ளது. வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு மத அனுஷ்டானங்கள் நடைபெறவுள்ளன. எனவே பக்தர்களின் பாதுகாப்பிற்காக விசேட போலீஸ் பாதுகாப்பை செயற்படுத்துமாறு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அறிவுறுத்தியுள்ளார். இந்த காலகட்டத்தில் அதிக மக்கள் கூட்டம் இருக்கும் தேவாலயங்களை அடையாளம் கண்டு அப்பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு போலீஸ் மா அதிபர் கூறியுள்ளார். பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக போலீசார் விசேட அதிரடி படையினர் மற்றும் முப்படை வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தபால் மூல வாக்களிப்பு திகதியில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தலில் தபால் மூல வாக்களிப்புக்கான திருத்தப்பட்ட திகதிகளை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தபால் மூல வாக்களிப்பு ஏப்ரல் 24, 25, 28 மற்றும் 29 ஆகிய திகதிகளில் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அம்பாறை தேர்தல் பிரச்சார கூட்டத்துடன் தொடர்புடைய மோதலுடன் சம்பந்தப்பட்ட 6 சந்தேக நபர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர்.
தேர்தல் பிரசார கூட்டத்தின் போது இரு கட்சிகளுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் சம்பந்தப்பட்ட 6 சந்தேக நபர்கள் பிணையில் செல்ல சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அம்பாறை சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியான நாய்க்குட்டியர் சந்தி பகுதியில் ஏற்பட்ட மோதல் ஒன்றில் பலர் காயமடைந்த நிலையில் சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என கூறப்படும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் வட்டார வேட்பாளர் உட்பட 6 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 6 பேரும் நேற்று சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது சந்தேக நபர்களை தலா 50,000 ரூபாய் சரீர பிணையில் விடுதலை செய்யப்பட்டதுடன் குறித்த வழக்கு தவணையை எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தற்போது சூடு பிடித்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணையை போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் அம்பாறை மாவட்டத்தின் முதலாவது தேர்தல் வன்முறை சம்பவமாக இது குறிப்பிடப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் இயக்கப்பட்ட பஸ் சேவைகள் தொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. புத்தாண்டு காலத்தில் இயக்கப்பட்ட பஸ் சேவைகள் தொடர்பாக பயணிகளிடமிருந்து 187 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட பஸ் கட்டணங்களை வசூலிக்காதது தொடர்பாக 63 முறைப்பாடுகள் கிடைத்ததாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நயோமி ஜெயவர்தன தெரிவித்தார். 1955 என்ற துரித இலக்கம் மூலம் குறித்த முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளதாகவும் டிக்கெட்டுகள் வழங்கப்படாதது குறித்தும் முறைப்பாடுகள் வந்துள்ளதாகவும் கூறிய அவர் புது வருடத்திற்கு பின்னர் அந்த முறைப்பாடுகள் விசாரிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். காலையில் தமிழ் குடும்பம் ஒன்றின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காலியில் உணவகம் ஒன்றுக்கு சென்ற தமிழ் குடும்பத்தினர் மீது உணவக ஊழியர்கள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். நேற்றிரவு இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது காயமடைந்த 5 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியிலிருந்து சுற்றுலா சென்ற தமிழ் குடும்பம் மீதே காலியில் உணவகத்தில் வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உணவு முன்பதிவு செய்து மிக நீண்ட நேர காத்திருப்பின் பின்னர் சமையலறை மூடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உணவகத்தின் காசாளருக்கும் ஊழியருக்கும் இது தொடர்பில் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் உணவு முன்பதிவு செய்தவர்களுடன் தகராறாக வலுப்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் வேலனை பகுதியில் நீண்ட காலமாக செயற்பட்டு வந்த கால்நடை திருடர்களை பொதுமக்கள் மடக்கி பிடித்துள்ளனர். நீண்ட காலமாக தீவக பகுதியில் திட்டமிட்டு கால்நடை திருட்டில் ஈடுபட்டு வந்த திருடர் குழு ஒன்று வேலனையில் மக்களது முயற்சியால் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் வேலனை 6ஆம் வட்டாரம் சங்கத்தார்கேணி பகுதியில் நேற்றிரவு 8 மணி அளவில் இடம்பெற்றுள்ளது. வேலனை பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளிலும் திருட்டுத்தனமாக பிடிக்கப்பட்ட ஆடுகள் ஒரு தொகுதி வேலனை 6ஆம் வட்டாரம் சங்கத்தார்கேணி பகுதியில் உள்ள குறித்த திருட்டு கும்பலின் சந்தேக நபராக கருதப்படும் ஒருவரது வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் குறித்த ஆடுகளை வெளியூரைச் சேர்ந்த சிலரின் ஒத்துழைப்புடன் நேற்றிரவு மகேந்திரா வாகனம் மூலமாக யாழ்ப்பாணத்திற்கு சட்டவிரோதமாக கடத்திச் செல்லும் முயற்சியில் குறித்த குழு ஈடுபட்டிருந்தது. இதன்படி குறித்த திருட்டு குழு நேற்று இரவு 8 மணியளவில் 6 ஆடுகளை குறித்த வாகனத்தில் ஏற்றும் சந்தர்ப்பத்தில் அதை சிலர் சந்தேகித்து சம்பவம் தொடர்பில் ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் மற்றும் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததுடன் அந்த திருட்டு முயற்சியில் ஈடுபட்டவர்களை பிடிக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்துடன் தொடர்பு பட்டிருந்த ஒருவர் தப்பி ஓடியுள்ள நிலையில் பிடிபட்ட இருவரையும் பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பணம் களவு போனமை தொடர்பில் இளவாலை போலீசார் முறைப்பாட்டினை பதிவு செய்ய மறுத்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. பணம் களவாடப்பட்டமை தொடர்பான முறைப்பாட்டினை பதிவு செய்வதற்கு போலீஸ் நிலையம் சென்ற வேளை இளவாலை போலீசார் அந்த முறைப்பாட்டை பதிவு செய்யவில்லை என பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 10ஆம் தேதி தனது தந்தையின் பணம் களவாடப்பட்டது. இது குறித்து முறைப்பாடு பதிவு செய்வதற்கு வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையம் சென்றபோது சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிட
முறையிட்ட போலீசார் அது இளவாலை போலீஸ் பிரிவுக்குள் வரும் என தெரிவித்துள்ளனர். ஆகையால் இளவாலை போலீஸ் நிலையத்திற்கு பிற்பகல் 3 மணியளவில் சென்ற முறைப்பாட்டாளர்களை 6 மணி வரை காத்திருந்தனர். பணம் தொலைந்தது தொடர்பாக இதுவரை முறைப்பாடு பதிவு செய்யவும் இல்லை. பணத்தை கண்டுபிடித்து கொடுப்பதற்கு போலீசார் முயற்சிக்கவும் இல்லை என குறித்த இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர். இளவாலை போலீசாரின் இவ்வாறான முறைகேடான செயற்பாடுகள் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற நிலையில் உயர் அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்வது சர்வதேச செய்தி. சீனாவின் இணையதள விற்பனை நிறுவனங்கள் அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன. சீனாவின் இணையதள விற்பனை நிறுவனங்களான ஷீன் மற்றும் டெமோ ஆகிய நிறுவனங்கள் பொருட்களின் விலையை அதிகரிக்கப் போவதாக அமெரிக்க நுகர்வோருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன. இந்த விலை அதிகரிப்பானது அடுத்த வாரம் முதல் அமலுக்கு வரும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரிகளை அறிவித்ததன் பின்னரே இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு சீனா தற்போது 245% வரியினை எதிர்கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 33வது போட்டி இன்று நடைபெறுகின்றது. குறித்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டி இன்றிரவு 7:30க்கு ஆரம்பமாகியது. புள்ளிப்பட்டியலில் மும்பை இந்தியன்ஸ் அணி 7வது இடத்திலும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 9வது இடத்திலும் உள்ள நிலையில் இரு அணிகளும் இன்றைய தினம் மோதுகின்றன. இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி எனும் யூடியூப் தளத்தினையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.